அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 7வது அதிகாரமான மக்கட்பேரில் 65வது திருக்குறள், மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. நேரடியான பொருள் என்னென்னா, குழந்தைய தொடும்பொழுது புசு புசுன்னு அழகாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கைக்கு வாங்கும்போது அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். அது தொடும்போதெல்லாம் இன்பமாக தான் இருக்கும் குழந்தைய, இல்லையா? ஆசையாக வாங்கி நம்ம தூக்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அது தக்கன்னு பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய மழலை நம்மளுக்கு அந்த பேச்சு நம்மளுக்கு செவிக்கு இனிமையாக இருக்கும், இல்லையா? எந்த குழந்தை எப்படி பேசினாலும் அது நமக்கு இனிமையாக இருக்குது, இல்லையா? அதுதான் இதோட ஒரிஜினல் மீனிங். இது ஆன்மீக ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்தோம், மக்கட்பேறு அப்படின்னா நம்மளுக்குள்ள ஞானத்தின் மூலமாக விளையக்கூடிய அந்த பேரானந்தம். அப்போ அந்த பேரானந்தம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது இவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்கும். அது நமக்குள்ளே டச் ஆகும்போது, அதை நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே அந்த பேர் அமைதி வரும்பொழுது நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். யாரையும் நம்மளை விட்டு வேறையே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரம்மம் தான் எல்லாவற்றையும் படைத்து இயக்கி கொண்டிருக்குது. யாரையும் தனித்து உணர முடியாது. எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ தன்னை போல்தான் மற்றவர்களும், இல்லையா? தன்னை போல்தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துடும். அப்போ பேதமே இருக்காது, துவைத்தம் இருக்காது. அப்போ துவைத்தம் இல்லாத இடத்துல ஒரு பேரானந்தம், பேரமைதி இருக்கும். யார் மேலே எந்த ஒரு பொறாமையோ ஒரு கோபமோ யாரை பார்த்தும் ஒரு அச்சமோ எதுவுமே இருக்காது, ஒரு வெறுப்போ எதுவுமே இருக்காது. அப்போ நமக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒரு அமைதி இருக்கும், இல்லையா? ஒரு ஆனந்தம் இருக்கும், இல்லையா? ஒரு பேர் ஆனந்தம் இருக்கும், இல்லையா? அந்த உணர்வு நமக்குள்ளே டச் ஆகும்போது எப்படி இருக்கும்? வாவ்! 24/7 அதே நிலையில் இருக்கும் பொழுது அதுதான் அந்த மெய் தீண்டல், அந்த உணர்வு நிலை. யார் ஒருவன் தன்னுடைய அந்த விழிப்பு நிலையை அடைகிறானோ, த கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலையை எவன் ஒருவன் அடைந்த அந்த விழிப்பு நிலையான அந்த 6ஆம் உணர்வுன்னு சொல்கிறாங்களே, அந்த உணர்வில் இருக்கிறானோ, அந்த உணர்வு நிலை நம்மளுக்கு இந்த குழந்தையை தொடும்போது கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை போன்று அந்த நிலை, இந்த நிலையை இந்த இடத்துல குறிக்கிறாங்க. இன்னொன்று, அதாவது அந்த சொற்கேட்டல். அப்போ அந்த சொற்கேட்டல் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ளே நம்ம கச்சன்னு பேசிகிட்டே இருப்போம், இல்லையா? இந்த ஞானம் அடைதற்கு முன்னாடி, இந்த மனம் அடங்குவதற்கு முன்னாடி இந்த மனம் என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட கசன்னு பேசிகிட்டே இருக்கும். வெளிப்புற விஷயங்கள் எல்லாம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்குள்ள மனசு அப்படிங்கிறது ஒரு நிம்மதியோ அமைதியோ இருக்காது. எப்பொழுது இந்த மனம் நான் அல்ல, ஒன்றும் நான் அல்லன்னு சொல்லும்போது, அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது இந்த மனமானது எங்கு தோன்றியதோ அங்கே போய் ஒடுங்கிடும். தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த மனம் போய் ஒடுங்கிருது, இல்லையா? அப்போ நம்மளுடைய அடையாளம், நான் ஆனா பெண்ணா, என்னுடைய பேர் என்ன, நான் எந்த ஊரில் இருக்கிறேன், நான் எந்த மாதிரியான பதவியில் இருக்கிறேன், எந்த வேலையை பார்க்குறேன், எதுவுமே இருக்காது. எந்த அடையாளம் இருக்காமல் இந்த மனமானது அந்த எங்கு தோன்றியதோ அந்த இடத்துல போய் ஒடுங்கிடும், இல்லையா? அப்படி விழிப்பு நிலையில் நான் யார் அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த மனமானது ஆன்ம நிலையில் போய் ஒடுங்கிடும். அப்போ நமக்குள்ளே என்னது இருக்கும்? அந்த இறையின் ஒலி மட்டுமே கேட்கும். ஓங்காரமோ ரீங்காரமோ இல்லை அந்த மனசாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த உள் மனதின் குரலோ அது வழி நடத்தும். அது நம்மளை மாதிரி பேசுகிற மாதிரி கேட்காது, நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ கச்சன்னு பேசிட்டு நம்மளுக்குள்ளேயே சிந்திச்சு நம்மளுக்குள்ளேயே ஒரு முடிவை எடுத்து தெளிவில்லாத நிலையில் இருந்து 4 பேர்கிட்ட கேட்டு செஞ்சு இருக்கிறத விட உள்ளுக்குள் வழிகாட்டக்கூடிய அந்த மெய் குரல், அந்த ஆன்மாவின் குரல் நமக்குள்ளே கேட்கும் பொழுது ஆஹா சுகமாக இருக்கும். அது எப்பொழுது நம்மளுக்கு அமைதி அப்படிங்கிற அந்த உணர்வை உணர்கிறோமோ அப்பொழுது இந்த ஆன்மாவின் குரல் நம்மளை வழி நடத்தும். அந்த குரல் மிகவும் இனிமையானதாக இருக்கும். அப்போ நான் யார் அப்படிங்கிற அந்த விசாரணை உள்ளுக்குள்ளே நம்ம ரைஸ் பண்ணி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ஆன்மாவின் குரலும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பேர் அமைதியும் பேரானந்தமும் இந்த குழந்தையோட மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் போல அந்த ஆன்ம நிலையை உணரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கான்ஷியஸ் ஸ்டேட், அந்த விழிப்புணர்வு, அந்த மெய் உணர்வு, பேர் அமைதி, அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் நம்மளுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும். அவர் சொற்கேட்டல், அப்போ உள்ளுக்குள்ளே பேர் அமைதி இருக்கும், அந்த மனமானது அடங்கிடும். அப்போ இறைவனின் குரல் இல்லை மனசாட்சி இல்லை ஆன்மாவின் குரல் அப்படி எதுவோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த
அது நம்மளை வழி நடத்தும் இல்லையா? அந்த பேரறிவு, பேராற்றல், அது நம்மளுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். அது ஞான காதுகளுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய குரல். அது உணர்வின் ரீதியாக நம்மளை வழிநடத்தக்கூடிய குரல். ஸோ மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தோன்னா, ஒரு மாணவன் குரு கிட்ட சொல்கிறான், இந்த ஞான புத்தகங்கள் நான் நிறையா படிக்கிறேன், என்னென்னமோ இது பண்ணுறேன், எவ்வளவோ நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், ஞானங்கள் கேட்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே அந்த அமைதி இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறோம். அப்போ குரு சொல்கிறாரு, கேட்பது அப்படிங்கிறது செவியோடு இருக்கக்கூடாது, படிப்பது அப்படிங்கிறது வெறும் தியரட்டிக்கலாக இருக்கக்கூடாது. அப்போ அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அங்கே பார் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறார். அங்கே ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் கூட ஆனந்தமாக இருக்குது. எப்பவுமே நம்ம பெற்றோர்களோட இருக்கும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருப்போம் இல்லையா? அப்போது நம்மளை படைத்த படைப்பான அந்த ஆன்மாவோட இணைந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். உண்மையிலேயே அதுதானே நம்மளை படைத்தது, அதுதானே நம்மளுக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடியது. அப்போ அதனோடு நம்ம இருக்கும் பொழுது தானே நம்ம உண்மையான ஆனந்தத்தோடு இருக்க முடியும். அப்போ அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தையரோடு கொஞ்சி மகிழ்ந்து விளையாடும் பொழுது அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்போ உன்னை படைத்த அந்த ஆன்மாவோடு நீ இருக்கணும். அப்போ நீ யார் அப்படின்னு உண்மையில் விசாரிக்கும் பொழுது உனக்கு அது காட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவன் விசாரிக்கிறான். ஒவ்வொன்றையும் நேத்தின்னு சொல்லக்கூடிய இது நான் அல்ல, இப்போ நான் யார் அப்படிங்கிறத விசாரத்தை அவன் போடுறான். அப்போ உண்மையில் நான் யார், இதுவே ஞானம். ஸோ நான் என்னடா ரமணருடைய இதுவே நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் யார் என்பதை அறிவதே எல்லா ஞானிகளும் சொன்னது. வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். அப்போது நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது அந்த நான் யார் என்பது அந்த நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி நம்மை படைத்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த அம்மையப்பனான அந்த பிரம்மத்தை நாம் அடைவோம். அதோடு ஒன்று கலந்து விடுவோம். அப்பொழுது நாம் மிகவும் ஆனந்தமாக இருப்போம் இல்லையா? ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு, மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஸோ அந்த பேரானந்த பேரமைதியை உணர்வதே மெய்த்தீண்டல். மக்கள் மெய்த்தீண்டல் அப்படின்னா நம்மளுக்கு பிறந்த அந்த ஞானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம். அவர் சொற்கேட்டல் அப்படிங்கிறது அந்த ஆன்மாவின் குரல். அதை கேட்டு நாம் வழி நடத்தப்படும் பொழுது அது நம்மளுக்கு மேலும் இன்பமாக இருக்கும். அது செவிக்கு, அவர்களுக்கு இந்த குழந்தையின் வார்த்தை செவிக்கு இன்பம் போல இது நம்ம அக செவிக்கு இன்பமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீரோட தோஹாவில் ஆடம்பரங்கள் இல்லைன்னா உட்காந்து ஜபம் பண்ணுறது, அதை பற்றி, அதெல்லாம் பண்ணினா நம்ம முக்தி அடைய முடியாது அப்படிங்கிறத பற்றி விளக்குற மாதிரி ஒரு தோஹாவை இப்போ பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். மாலா ஃபேரத்து ஜுகுபயா ஃபிரான மனுக்கா ஃபேர் கருக்கா மன்கா டாரி தே மன்கா மனுக்கா ஃபேர். இதில் கபீர்தாஸ் என்ன சொல்றார்? ஆடம்பரங்கள், வெளியே ஆடம்பரங்கள், வெளியில் போய் 3 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணுறது, இதில் கோவிலுக்கு போகிறது, அதை பற்றி யோசிங்க. அது செய்கிறதுனால என்ன உபயோகன்றது யோசிங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன சில பேர் என்ன பண்ணுறாங்க, கையில் மாலையை வச்சுன்னு உருட்டிகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ராம்ன்றாங்க, கிருஷ்ணான்றாங்க, ஓம் நமச்சிவாயான்றாங்க. இந்த மாதிரி அந்த கையில் இருக்கிற மாலை என்னமோ சுற்றிகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த மனசு மட்டும் என்னென்னா எப்போ பாரு சஞ்சலமாகவே இருக்குது. மனசு ஃபுல்லாக அழுக்கு, மனசு ஃபுல்லாக கெட்ட எண்ணங்கள். யாரை எப்போ அழிக்கலாம், யார்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம், இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்கக்கிட்ட ஏன் இவ்வளோ இருக்குது, பொறாமை, எல்லா கெட்ட குணங்களையும் மனசில் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் மனசில் கெட்ட குணங்களை மட்டுமே வச்சுட்டு கை மட்டும் பகவானோட பேரை சொல்லி இப்படி உருட்டிகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கபீர்தாசர் சொல்கிறார், கையில் இருக்கிற மாலையை உருட்டுறதுக்கு பதிலாக உன் மனசுக்குள்ளே உருண்டுன்னு இருக்குல்ல தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அது உருட்டுறதை நிறுத்து. வெளியில் இருக்கிறத உருட்டலையோ அதை பற்றி பிரயோஜனமே கிடையாது. உருட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உனக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்க போகிறதில்ல, முக்தி மோட்சங்கிறது கிடைக்காது. ஸோ எப்போ உன்னோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மாலையை உருட்டிகிட்டே இருக்கியோ, மாலைன்னா என்ன, கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட தீய எண்ணங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த தீய எண்ணங்களை உருட்டுறதை எது வரைக்கும் நீ நிறுத்தலையோ
அது வரைக்கும் உனக்கு முக்தி மோட்சங்கிறது கிடையாது. அதனால் முதல்ல உன்னோட மனசை சுத்தப்படுத்து. மனசு சுத்தமாக இருக்க வேண்டும், மனசு பவித்திரமாக இருக்க வேண்டும். ஸோ எப்போ இந்த மனசு பவித்திரமாக ஆகிறதோ அப்போ தான் நம்மளால் கடவுளை அடைய முடியும், நமக்கு மோட்சம் முக்திங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார். ஸோ அவர் சொன்ன மாதிரி பூஜை பண்ணுறதுனாலையோ, கோவிலில் போய் அலையிறதுனாலையோ, தீர்த்த யாத்திரை போகிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசில் இருக்கிற இந்த தீய குணங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, காம குரோது லோபு மோகு மது மாத்சரியம், இந்த எல்லா குணங்களையும் விட்டுட்டு மனசு நிறைய நல்ல குணங்களை மட்டுமே நிரப்பி நல்லவர்களாக நம்ம வாழ்ந்தோன்னா, அதோடு சேர்ந்து இந்த தியானமும் பண்ணும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த முக்தி மோட்சங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார். நன்றி மாஸ்டர்ஸ்.